அரசு பணம் வரி பணத்தை திமுக அரசு வீணாக செலவு செய்கிறது. திருவண்ணாமலையில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பேட்டி. திருவண்ணாமலையில் தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஆய்வு கூட்டம் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட அலுவலகத்தில் தெற்கு மாவட்ட செயலாளர் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, மாநில மகளிரணி செயலாளர் வளர்மதி, கழக அமைப்பு செயலாளர் மதுக்கூர் துரை செந்தில் உள்ளிட்டவர்கள் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார்கள். அரசு பணத்தை எடுத்து தன் தந்தைக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார். தேவையில்லாத இடங்களை எல்லாம் கட்டிடங்களை கட்டி அவர் பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் இந்த ஆட்சி பொறுப்பெடுத்த 4 ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு உருப்படியாக ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து அந்த மருத்துவக் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டி ஒரு 400 கோடி ரூபாயை செலவு செய்தார் என்று சொன்னார் இல்லை. மாறாக தன் தந்தையினுடைய நினைவிடத்திலே பல 100 கோடி ரூபாய் செலவு செய்து அங்கே அவருக்காக விழா எடுத்தார். அதைத் தொடர்ந்து எல்லா கட்டிடங்களையும் கட்டி அதற்கு முன்பே அவருடைய தந்தை திரு கருணாநிதியுடைய திருவுருச்சிலை வைத்து விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்படித்தான் அரசு பணம், வரிப்பணம், மக்கள் பணம் விரயமாகிக் கொண்டிருக்கிறது தெரிவித்துள்ளார். எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு இல்லை என்று பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவித்துவிட்டார்கள். வேகமாக செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் மொத்த கருத்துடைய கட்சிகளோடு கூட்டணி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நீங்க உடனே என்ன பண்ணீங்க? காது மூக்கு வாய் வச்சு பிஜேபியோடு கூட்டணி சொல்லிட்டீங்க. அதுக்காக அடுத்த நாளே வந்து அது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக பேசிட்டார். இப்படி இருக்கும்போது உங்களை விட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இதை எப்படியாவது பெருசு பண்ணி இந்த சிறுபான்மை வாக்குகளை வாங்கணுன்றதுக்காக அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேற்று கூட அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சியில் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து மிகவும் அந்த பொறுப்புக்கு ஏற்றவாறு தகுதியாக அவர் பேசவில்லை. ஏதோ ரைடு வந்த உடனே பிஜேபியோட கூட்டுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அடுத்து இன்னொரு ரைடு வந்து பிஜேபியோட கட்சியே வந்து அணைச்சிருவாரு அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னொன்று இல்லாம 80 ஆண்டு காலம் 90 ஆண்டு காலம் உழைத்த எங்களுடைய தாத்தாவுடைய பேரை வைக்காத வேற ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார். நான் கேட்கிறேன், 80 ஆண்டு காலம் 90 ஆண்டு காலம் உழைச்ச நீங்க கணக்கிலே வரேன், 80 ஆண்டு காலம் உழைச்சி அன்னாட காட்சியா சென்னைக்கு வந்த திரு கருணாநிதி அவர்கள் இன்னைக்கு எத்தனாயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறீங்க. அந்த 10,000 கோடிகளுக்கு எந்த அளவிலே நீங்கள் தொழில் செய்து முன்னுக்கு வந்திருக்கிறீர்கள். அவருடைய மகன், இன்னொரு பேரன், அவருடைய மருமகன் முரசொலி மாறன், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் கோடி மேல் அவர்கள் குடும்பத்தினுடைய சொத்தாக இருக்கிறது. அது இந்த கட்சியையும் ஆட்சியும் வைத்து அடித்த கொள்ளை. அந்த கொள்ளையை பற்றி பேசாமல் இவர் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின். இன்னொன்னு கேட்கிறேன், எங்கு தலைவரை பற்றி பேசுறதுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு எந்த விதமான அருகதையே இல்லை. எங்கு தலைவர் இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பு வந்திருக்காருன்னா சாதாரண நிலையிலிருந்து உழைத்து ஒவ்வொரு தொண்டனோடு இணைந்து செயலாற்றி அந்த தொகுதிக்குள்ளாக அந்த மாவட்டத்திற்குள்ளாக உழைத்து கட்சியினுடைய தலைவரிடத்தில் நற்பெயர் பெற்று அவர் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். ஆனால் திரு உதயநிதி ஸ்டாலின் என்பவர் அப்பனுக்கு மகன் கருணாநிதிக்கு கட்சிக்கு உழைச்சார். ஆனா மு.க. ஸ்டாலின் இந்த கட்சிக்கு என்ன உழைச்சாரு? எடுத்ததுன்னே இளைஞரணி மாநில செயலாளர் எப்படி போட முடியும்? அவன் மகன் போட்டார். அவன் மகன் போட்டு மேயர் கொடுத்தார். அவன் மகன் போட்டு சட்டமன்ற உறுப்பினராகி துணை முதலமைச்சர் கொடுத்தார். இதோட உழைச்ச இந்த மாவட்டத்து பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற துரைமுருகன் கருணாநிதிக்கு அடுத்த இடத்துல இருந்தவர். இப்ப அவர் எங்க இருக்காரு?